ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நைட் என்ன சாப்பாடுனா தக்காளி தொக்கும் டிஃபனும் தான். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தக்காளி இருக்கிற தண்ணியிலே நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி சுருண்டி வரணும். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டாச்சு. நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கி விடணும். நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி, ரொம்ப வாசனையாக இருக்குது. பாருங்கள், 2 எக்கு எடுத்துக்கணும். அந்த எக்கு வந்து லைட்டாக கத்தியில் நல்லா கீழே விட்டுக்கணும். அந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி கீழே விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வரணும். சுத்தமாக அந்த தக்காளி இந்த தண்ணி எல்லாமே இழுத்துக்கணும். பாருங்கள், சூப்பராக இழுத்துக்கிச்சு, நல்லா சுருண்டி வந்துருச்சு. இப்போ இந்த எக்கை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அழகாக அப்படியே கலந்து விடலாம். அது உள்ளே அப்படியே ஃபுல்லாக அந்த மசாலா எல்லாம் எல்லாம் இறங்கிடணும். உள்ள லைட்டாக மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். லைட்டாக கலந்துட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இட்லி கொஞ்சம் பிட்டு வச்சுட்டு முட்டை கொஞ்சம் போடுவோம். மேலே வச்சுருவோம். பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையாக சூப்பராக இருக்குது. வேறு லெவல். பாய்.